அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு நெல் மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். அதே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தலை. இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையாக செயல்படுத்துது. மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும். நிலத்தடி நீர் உயரும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறலை. அதேபோல் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அதை நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல் ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்றைக்கு 2வது திட்டம், அங்கே அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல் 2வது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.